Hi traders, போன வீடியோல CPR வந்து எப்படி வர்க் ஆகுது, CPR ஓட அதாவது எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், CPR வந்து அதுல எது நல்லது அப்படிங்கற மாதிரி நான் CPR பத்தி சொல்லிருந்தேன். அந்த CPR வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படினு சொல்லிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நீங்க CPR ஒரு tradingview appல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது தான் நான் வந்து காட்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் tradingview app Google Play Storeல போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுல வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காசு கொஞ்சம் பே பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ஃப்ரீயா என்ன இருக்கோ அதை தான் நான் இங்க வந்து சொல்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வழக்கம் போல தான் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரில இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சார்ட் வந்து நீங்க ஒண்ணுத்துல அப்ளை பண்ணாவே இது எல்லாத்துலயுமே இந்த சார்ட் வந்து அப்ளை ஆயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் போன வீடியோல CPR பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ப்ளைனா இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதாவது இது ஏன் எங்க போச்சு, ஏன் இவ்வளவு தூரம் டவுன் ஆச்சு, என்ன அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த சார்ட்ல இப்போ நீங்க CPR எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த FX அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த FXல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து FX கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கோ அது வந்து இங்க வந்து எல்லாமே நிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் ஏரியால போயிட்டு CPR அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இப்படி டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து வரும். ஆக்சுவலி CPRே பாத்தீங்கன்னா நிறைய பேர் CPR வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா CPR ஓகே CPR by gauges ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே இது CPR by gauges னா இது வந்து கோமதி சங்கர். அவர் வந்து एक्चुअली நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த CPR வந்து கோடிங் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே அவரை பத்தி நான் வந்து போன வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டா இருக்கு. இத இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படினா ஒரு வாட்டி அது blink ஆச்சுனா அது அங்க एक्चुअली வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க லைன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இது இதுல எப்படி நம்ம இது பண்றது அப்படினு சொல்லிட்டு. சோ என்னன்னா அவங்க வந்து நிறைய லெவல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வீக்லி, மந்த்லி அப்படினு சொல்லிட்டு நிறைய லெவல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு எந்தெந்த லெவல்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை வந்து நம்ம எடுத்துடலாம். சோ அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா CPR by gauges இங்க வந்திருக்கு இல்லீங்களா? இத கிளிக் பண்ண உடனே இந்த செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க போங்க. இதுல போன உடனே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அந்த வீல்ஸ் மாதிரி இருக்கும். இதுல இன்புட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்புட்ஸ்ல ஷோ டெய்லி பிவட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ன்றனால டெய்லி பிவட்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி முக்கியம். நான் அதான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? டெய்லி பிவட்ஸ்ன்றது அந்த 3 லைன். ஓகேங்களா? ஸோ ஷோ டுமாரோ பிவட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து சில பேர் நீங்க நிறைய எல்லாத்தையுமே அப்படியே விட்டீங்கன்னா எல்லா லைனும் வந்து இந்த லைன் எதுக்கு இந்த லைன் எதுக்குன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ன்றதுனால டுமாரோ பிவட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சொல்றேன், அதெல்லாம் நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ வீக்லி பிவட்ஸும் எலிமினேட் பண்ணிடுங்க, மந்த்லி பிவட்ஸும் எலிமினேட் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் எலிமினேட் பண்ண அங்கே லைன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட டே ஐலோ தேவையில்லை, ப்ரீவியஸ் மந்த் வீக்கோட இதுவும் தேவையில்லை, ப்ரீவியஸ் டே ஐலோ மட்டும் தேவை. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஐலோவில் கூட அது ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடையாது, அது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக செயல்படும். அதனால ப்ரீவியஸ் டே ஐலோ கம்பல்சரி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டைல்னு இருக்கு இல்லையா? அது வந்து என்னன்னா நீங்க அந்த கலர்ஸ் வந்து கோட் பண்றது. இப்போ அவங்களா டிஃபால்ட்டா பிவட்ஸ்க்குனா ப்ளூ கலரு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அது எல்லாமே ப்ளூ கலரு, R1 R2 R3 R4க்கு மேக்ஸிமம் கிரீன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 4க்கு கிரீன் கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட் 1 சப்போர்ட் 3 அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கொடுத்துருப்பாங்க. டுமாரோ பிவட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருப்பாங்க. இப்போ டுமாரோ பிவட்ஸ்க்கும் ப்ளூ, டெய்லி பிவட்டுக்கும் ப்ளூவா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு மட்டும் வேணா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஆக்சுவலி எல்லாத்துக்கும் வேற வேற கலரா இருக்கிற மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீக்லி பிவட்ஸ் இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, நம்ம அந்த இன்புட்ல எடுத்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து விசிபிலிட்டியில் போயிட்டீங்களா இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஜென்ரலாக அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
அதுக்கப்புறம் இது ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னே பார்க்கும்போது எக்கச்சக்கமான லைன் இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த லைன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற லைன்ஸை நான் க்ளீனாக சொல்லிடுறேன். மொத்தமாக 10 லைன்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த 3 ப்ளூ லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நான் ஏற்கனவே போன வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன். இதுதான் CPR. அது இந்த 3 சேர்ந்தது தான் வந்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஓகேங்களா? அதனால் இந்த 3 லைன் வந்து அந்த லைன் மார்க்கெட் எங்கே இதிலிருந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் நம்ம கணக்கு எடுத்து. இதுதான் சென்டர் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, இது R1, இது R2, R3, R4. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அது ப்ரீவியஸ் டேவோட ஆகி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ப்ரீவியஸ் டேவோட லோ, அதாவது முந்தின நாள் நடந்த லோ எங்கே வரைக்கும் வந்திருக்கோ அங்கே லைன். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் 1, சப்போர்ட் 3, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, சப்போர்ட் 4. ஸோ இவ்வளோ தான் இந்த லைன் இருக்கும். இப்போ நீங்கள் இதை வச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அடுத்து எந்தெந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றத நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இதில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு நான் வந்து R1க்கு நான் வந்து வேறு ஏதாவது கலர் மாற்றிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரு சொல்லிடுங்க. நான் வந்து இதில் நான் என்ன வச்சுருக்கணும் அதுதான் வந்து நான் அதில் என்ன ஆக்சுவலி டிஃபால்ட்டாக வந்ததோ அந்த கலர் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ட்ரேடிங் வியூ ஆப்பில் வந்து CPR வந்து அப்ளை பண்ணுறது. இப்போது சரி ஓகே, ட்ரேடிங் வியூ ஆப்பில் CPR அப்ளை பண்ணியாச்சு, இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா இதை வச்சு இது கூட நான் இன்னும் ஒரு 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ். அந்த 2 இண்டிகேட்டரும் இந்த CPR மட்டும்தான் வச்சு நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வேறு எதுவுமே நான் வந்து இல்லை. ஸோ அந்த எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் இதோட அப்ளை பண்ணும்போது அதை வச்சு நம்ம எப்படி ஒரு பை செல் இண்டிகேட் எடுக்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, போன வீடியோவில் CPRன்றது அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்ததுனால இந்த CPR ட்ரேடிங் வியூவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த ஜெரோதாவில் இந்த CPR கிடையாது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா CPR அந்த 3 கோடு ப்ளூ கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா அது சேர்த்து ஒரே கோடாக கொடுத்துருப்பாங்க. R1, R2, R3, S1, S2 எல்லாமே இருக்கும். ஆனால் அதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் சிமிலர் கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் வேல்யூஸ்லாம் அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பட் இந்த வேல்யூஸ் படி தான் சில டைமில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதோ நடக்குது. அதனால் நான் வந்து ட்ரேடிங் வியூவில் இந்த CPR வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் பண்ணுங்கள். இது சிம்பிள் வே தான், ஒன்றும் இப்போ நான் இதில் சொன்னது தான், இதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.